தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடமும் நமது தினம் ஒரு ஜெபம் ஊழியத்தின் மூலமாக சுதந்திர தினத்தன்று இணையதளம் வழியாக நம் தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறுவது நீங்கள் அறிந்ததே. அவ்வண்ணமே இவ்வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினத்தன்று சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை கூகுள் மீட் வாயிலாக சிறப்பு ஜெபம் நடைபெற உள்ளது. நம் நாட்டின் எழுப்புதல், திருச்சபைகள் மற்றும் தேசத்தின் நன்மைகளுக்காக இணைந்து பாரத்தோடு ஜெபிக்க விரும்புவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கான கூகுள் மீட் இணைப்பு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, நம்முடைய கண்கள் கண்ணீரும் நம்முடைய தலை தண்ணீருமாக இருக்கத்தக்கதாக மன்றாட்டின் ஆவியினால் நிறையப்பட்டு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய தேசத்தை நினைத்தருள்வாராக. ஆமேன். தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் அதிகாரம் 14 வசனம் 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர் விடேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க திக்கற்றவர்களாய் விடவே மாட்டீங்கப்பா. ஒருவேளை தனிமையாய் இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் நீங்க பலப்படுத்துகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக மாட்டீங்க, உம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க சுவாமி ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்டு போவாங்க, ஆனால் என் தேவனோ ஒரு நாளும் ஆண்டவரை கைவிடுகிற தேவன் அல்லப்பா. அப்பா, இந்த நாளில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு நாளும் உடைய பிள்ளைகளை தனித்து விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சுற்றியும் நீர் ஆண்டவரே அக்கினி மதிலா இருக்கிற தேவன், பாதுகாப்பா இருக்கிற தேவன், அரணா இருக்கிற தேவன் ஆண்டவரே, கோட்டையா இருக்கிற தேவன். அப்பா, உடைய பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வேலையில நீங்க கூட இருங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய ஊழிய காரியங்களிலே நீங்க கூட இருங்கப்பா. உடைய பிள்ளைகள் குடும்ப காரியமா என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ, திருமண காரியத்துல உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் போய்விடக் கூடாதப்பா. உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்துல கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.